மட்டன் குருமா செய்யலாம். 2 கிலோ அளவுக்கு மட்டன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். திட்டமாக உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் சேர்த்துருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ செஞ்சு இதை அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஊற வைக்கலாம். இந்த மட்டனில் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சா ஆட்டுக்கறி ரொம்ப நல்லா சாஃப்டாகும். அதனால தான் இதை கொஞ்ச நேரம் இப்படி ஊற வைக்கலாம். அது அப்படியே ஊறினதுக்குள்ளே நம்ம இதுக்கு சரியான கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தயிர், மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இதை அப்படியே நம்ம சும்மா ஒரு 1/2 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். மட்டன்னு நல்லா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டோம். மசாலாவில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கிறோம். மிளகு சேர்த்துக்கிறோம். பட்டை 2 போட்டுக்கிறோம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு பொன்னிறமாக வறுத்து இது நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஆட்டம் நம்ம பொடி செஞ்சுக்கலாம். பூண்டு, முந்திரி, கசகசா போட்டுக்கலாம். கொஞ்சம் கசகசா, தேங்காய் இதை போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். நம்ம திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் சின்ன சீரகம் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கிட்டு நம்ம இதை 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்குனா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாரி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மட்டன் மசாலா ஊற வச்சதில் ஏற்கனவே நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் சேரணும். மட்டன் மசாலா போட்டு வச்சுக்கோங்களா, இந்த மட்டனை நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 கிலோ மட்டன் செஞ்சுட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு பேஸ்ட்டு சேர்க்குறோம். தண்ணி சேர்க்க தேவையில்ல. இந்த ஜாடி பார்த்து சேர்த்துடணும். போட்டாச்சு. நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கலாமா? வேகட்டும். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்க, கடைசியாக நம்ம அந்த பொடி பண்ணனால அந்த கரம் மசாலா பொடி பண்ணலாம். அதை ரைஸ் அப்படியே தூவி விட்டுட்டு மல்லித்தழை தூவிட்டு மட்டன் பண்ண நீங்கள் என்ன வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.